கோவை மாநகராட்சியுடைய அவசர கூட்டம் நடைபெற்றுச்சுங்க. அவசர கூட்டம்னு சொல்லிட்டு நேற்று இரவு தான் சப்ஜெக்ட் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்துறாங்க. இப்போது 144 சப்ஜெக்டை இங்கே இருக்கிற எந்த மாமன்ற உறுப்பினரும் படித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதேமாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேபிள் சப்ஜெக்டை ஒன்று கிட்டத்தட்ட 145 சப்ஜெக்ட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள எஸ்டிமேட்டோட சப்ஜெக்ட் இங்கே வருதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இது அவசர கொடுத்த நோக்கமே என்ன அப்படின்னா பல 100 கோடி ரூபாய்க்கு ரோடு வேலை வருதுங்க. அதில் கமிஷன் வாங்கணும். ஓப்பனாக சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நெஞ்ச நிமித்தி சொல்கிறோம், இவங்க கமிஷன் வாங்குறதுக்கோசரம் தான் இந்த அவசரமாக கூட்டத்தை நடத்துகிறாங்க. பார்த்திங்கன்னா ரோடு போகிறங்கிற பேரில் பார்த்திங்கன்னா வெறும் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு மழை பெஞ்சால் எல்லாம் பிடிங்கிட்டு போய் அதே அளவு தான் அந்த ரோடு தரம் இருக்குது. முதல்ல 2 BM போட்டு BC போடுவாங்க. இன்னும் இப்போ பார்த்தா வெறும் சிப்ஸை மட்டும் போட்டு பல 100 கோடி ரூபாய் கைவிட்டு வாங்குறதுக்கோசரம் ரோடுங்கிற பேரில் எலெக்ஷன் வரங்காட்டி அவசர கரிகோலத்தில் கோவை மாநகர் முழுவதும் ரோடு போடுறாங்க. இதெல்லாம் வந்து கமிஷன் மட்டும் வாங்கிட்டு தரமில்லா ரோடு எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் கூட தாங்குமான்னு தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓய்வு பெற்ற ஹைவேஸ் அதிகாரியை வச்சு ரோட் சேஃப்டி சிக்னல் சேஃப்டி வந்து ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருக்கிற ரோடுகளே ஒன்றும் சரியில்லை, இது சிக்னல் சேஃப்டி கொடுக்குற போகிறாங்கங்கிறாங்க. இல்லை எது இருக்குது எப்படி இருக்குங்க, ரோடே இல்லை. அதாவது ஸ்டேஜே எல்லாம் டான்ஸ் ஆட சொல்கிற மாதிரி அந்த கூத்து இந்த மாநாட்டில் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 7 சப்ஜெக்ட்டுங்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ரவுண்டானா கட்டுறதுக்கு வருதுங்க. எல்லா மண்டலத்திலும் கலந்து வருதுங்க. பல 100 கோடி ரூபாய், அதில் பல 100 லட்சங்கள் வந்து செலவு பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி கோவை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, ஒரு 10 கம்பெனிக்கு சொன்னாலே அந்த படத்தை போட்டு அவங்க கட்டிடுவாங்க. இன்றைக்கி கட்டிடுவாங்க. ரவுண்டானஸ் வந்து பல ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு பல பேங்க் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நிறைய கேட்டாலே கார்பரேஷன் லெட்டர் அமைச்சாலும் அவங்களே வந்து அவங்க நேம் போர்டு வச்சு ஈஸியாக அவங்களே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி மக்கள், அதாவது கோவை வாழ் மக்கள் வந்து ரத்தத்தை செஞ்சு கட்டுற வரியை இவங்க அசால்ட்டை யாரோ திருடி சம்பாதிக்கிறதுக்கு ரவுண்டானா கட்டுறதுக்கெல்லாம் பல 100 கோடி ரூபா 100 லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு மக்களை பற்றி கவலை இல்லாத இந்த திமுக மேயர் கமிஷனுக்காக இந்த சப்ஜெக்டெலாம் கொண்டு வராங்க. எங்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாராவது கேள்வி கேட்டால் இன்றைக்கி ஒரு கேள்வியும் கூட கேட்கக்கூடாது. கேட்டால் உடனே சஸ்பெண்ட். இன்றைக்கி அநேகமாக வந்து எங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்டிப்பாக மலரும். மே மாதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி வரும். அப்பொழுது இந்த சப்ஜெக்டாலும் இன்றைக்கி பாஸ் பண்ண சப்ஜெக்ட் எல்லாம் கண்டிப்பாக வந்து விசாரணைக்கு உட்படுத்தி நடந்த ஊழலை கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 145 சப்ஜெக்டில் கிட்டத்தட்ட 100 சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2026-27 நிதிநீர் அறிக்கையில் வந்த பொருள். பார்த்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே தான் இது டெண்டரை வைக்க முடியும். இன்றைக்கி கொண்டு வந்து மக்கள் மத்தியில் திமுக ஏதோ பெருசாக செஞ்சிட்ட மாதிரி காட்டுறதுக்கோசரம் இந்த தீர்மானங்களெல்லாம் கொண்டு வந்து கோவை வாழ் மக்களை ஏமாத்துறாங்க. இங்கே இருக்க அத்தனை கவுன்சிலர் இந்த மேயர் ஏமாத்துங்கிற எங்களுக்கு குற்றச்சாட்டு. அதை கண்டித்து தான் இன்றைக்கி வெளிநாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸ் கட்சிக்காரங்களோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒத்துமொத்த மக்களை பற்றி யாருமே பேசுகிறதே கிடையாது. அதாவது கம்யூனிஸ்ட்காரங்களாம் வந்து ஒரு வார்த்தை வாய் திறக்கிறது இல்லை. இவ்வளோ அநியாயம் நடக்குது, ஒருத்தரும் கூட கேட்கறது. அதனால தான் அவங்களையும் சேர்த்து நான் கண்டித்து வெளிநாடு பண்ணியிருக்கோம்.